தான் தான் முதல்வர் வேட்பாளர். தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் தான் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுற அந்த தாவேகா மனநிலை கரூர் சம்பவத்துக்கு பிறகாக சுத்தி இருக்கிறவங்க, அதாவது விஜய்க்கு நெருக்கமானவர்கள் மனதில் கூட உதிக்க ஆரம்பிச்சு விட்டா. இல்ல அதாவது நான் சொல்வது அந்த மனநிலை இப்போது இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக ஆ, இருக்கிறது. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் விஜய் வெளியே வர காணோம். கூட்டணி பற்றி பேச்சுக்கள்லாம் அடிபடுகின்றன. பரவாயில்லையே அதிமுக கூட்டணி கூப்பிடுது. போனா கூட ஜெயிச்சிடலாமே என்ற ஒரு இது கூட இருக்கிறார்கள். ம், நான் அதுதான் அதை சொல்ல வந்த நேரத்தில் நீங்கள் வேறு பக்கம் திருப்பி விட்டீர்கள். ம், அதிமுகவுடன் சேருவது என்ற முடிவை விஜய் எடுப்பாரானால் மிக அதிகமான சீட்டுகளை எதிர்பார்ப்பார். அது ஒரு பெரிய நெருடலான அம்சம் இருக்கும். ம், ஆனால் அதைவிட முக்கியம் ஆட்சியில் பங்கு என்பதை அவர் ஏற்கவே கூடாது. ஏற்கக்கூடாது என்பது ஒரு அரசியல் விமர்சகராக என்னுடைய யோசனை. ம், ஏற்றால் அதிமுகவினுடைய ஆட்சியில் தொடங்குகிற ஊழலில் விஜய் கட்சியினுடைய ஆட்களும் மூழ்கி விடுவார்கள். ம், ஈஸியாக கரெக்ட் பண்ணி விடுவார்கள். 4 மந்திரி போதும், அவர்கள் நல்லா அவர்களுக்கு வழி செய்து கொடுப்பார்கள். எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று வழி கற்றுக் கொடுப்பார்கள். சம்பாதிப்பது என்றால் என்ன? ஊழல் செய்வது. அதற்கு பெயர் இப்போது சம்பாதிப்பது என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது விஜய் கட்சிக்கு கெட்ட பெயரை தேடித்தரும். மாறாக விஜய் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து 6 மாதங்கள் அந்த ஆட்சிக்கு அவகாசம் கொடுத்து பிறகு வீரியமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட தொடங்கினால் நீங்க தமிழக அரசியலில் மாற்று சக்தியாகவே உருவெடுக்க முடியும். ம், திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பின்னால் தான் இருக்கும். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சியாக தாவேகா தான் இருக்கும். ம். அந்த முடிவுதான் அவருக்கு உகந்த முடிவாக இருக்கும்